கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். லூக்கா 10 அதிகாரம் 41-42 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஒரு அருமையான பகுதி தான். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இது ஒரு சாதாரண பகுதியாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் இந்த வசனங்களோட எழுதி வைத்திருக்கிறார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்கள், நாமும் கூட இந்த உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கு. நாளை தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நம் குடும்பத்தின் தேவைகளை குறித்து, குடும்பத்தின் காரியங்களை குறித்து, நம் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, தேவையானது ஒன்று என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்கு என்று நாம் பார்க்கும்போது, மரியாள் பெற்றுக்கொண்ட அந்த பங்கு என்பது ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் தான் அந்த காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது என்பதை நன்றாக அறிந்த அந்த மரியாள் என்பவள் அவள் என்ன செய்கிறார் என்றால், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய ஆண்டவருடைய பாதத்திலே போய் அமர்ந்து அவரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் தன்னை அர்ப்பணிக்கிறாள் என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையும் கூட அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு, இந்த நாளில் நாம் உயிரோடு இருப்பது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது, ஆண்டவர் இந்த நாளில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது ஆண்டவருடைய பெரிதான கிருபை என்பதை உணர்ந்து அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்தால் போதும். அந்தந்த நாளுக்கான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நம்ம நடத்துவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.